நான் ஒரு 6 காரியத்தை சொல்றேன். இந்த 6 காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்க சரிபடுத்திக்கங்க. சுயநலமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த 8வது வசனம் எதை சொல்லுதுன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் வசதியா இருக்கணும், நான் மட்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நீ சுயநலமா இருந்துட்ட அப்படின்னு சொன்னா, வேதம் உனக்கு கொடுக்க ஒரு எச்சரிப்பை என்னன்னா ஐயோ. சுயநலமா இருக்காது. கிறிஸ்தவர்களுக்கும் சுயநலத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது. கிறிஸ்தவத்துடைய அழகு அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு சுயநலம் அழகு அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பரந்த இருதயம் நமக்கு வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது, மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஆண்டவர் சத்தியத்தை கேட்கறீங்க, தேவ பிரசன்னத்துல வந்து அமர்ந்து இருக்கிறீங்க. இந்த போதை வஸ்துகளுக்கும் இந்த மதுகானங்களும் இதுதான் என்னை சூடாக்கும், இதுதான் என்னை சந்தோஷப்படுத்தும், இதுதான் என்னை இன்பமா இருக்கும், இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க மதுபானத்தையும் அதாவது போதை வஸ்துகளையும் நீங்க தேடி போய் அதுல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி. உங்களுக்கு ஐயோ. நான் சொல்லுகிறேன், சாதாரண ஒரு மனிதன் அல்ல, நம்மளை படைத்த உலகத்தை படைத்த ஆண்டவர் சொல்றார் ஐயோன்னு. அதுல இருந்து தப்புவிக்கவே முடியாது, தப்பவே முடியாது. இன்னைக்கே ரட்சணிய நாள், மனம் திரும்பிடுங்க. இனி வேண்டாம், இனி அசதியா இருக்க வேண்டாம். இதுவரைக்கும் இருந்தது போதும், இனி அசதியா இருக்க வேண்டாம். ஆண்டவர் தப்பிக்க முடியாது. ஆண்டவர் சொல்ற ஐயோங்கிறார். அதாவது வேற யாராவது ஐயோ அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது விதத்துல ஒரு ஏதாவது இறக்கம் கிடைக்கும், தப்பிச்சு கொள்ளலாம். ஆண்டவர் அப்படி ஐயோ அப்படின்னு சொன்னுச்சுன்னா அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. தயவு செய்து அசால்ட்டா இருக்காதீங்க. 2வது ஐயோ, மதுபானங்கள்லயும் போதை வஸ்துகளிலும் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ.